ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம என்ன பார்க்க போனால் முருங்கைக்கீரை பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை எடுத்து 3 டேஸ்க்கு காய வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் முறுமுறுப்பாகவும் ஒரு இருவா மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பேனில் சாதா பேன் தான், அதை வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது அப்படியே முறுன்னு இருக்கணும். நம்ம இப்போ வந்து கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். கடலப்பருப்பு, அப்புறம் அதையும் கொஞ்சம் வரட்டதுக்கப்புறம் உளுந்து, அப்புறம் வந்து துவரம்பருப்பு, நீங்கள் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து சாப்பாடு அரிசி, அப்புறம் வந்து மிளகு உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஜீரகத்தை போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இருக்கும்போது ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து இதில் உள்ள எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிட்டு, நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுக்கிட்டு, அப்புறம் வந்து இந்த முருங்கைக்கீரை காய வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பொடி நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து சாப்பாடுக்கு லைட்டாக நெய்யும் எண்ணெயும் ஊற்றி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து தோசையும் பொடியும் வச்சு சாப்பிட்டா எத்தனை வேணாலும் சாப்பிட்லாம் போல், எல்லாருக்கும் இறங்கிட்டே இருக்குது. இது சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா முருங்கைக்கீரை நான் இதில் ஆட் பண்ணி ரொம்ப ஹெல்த்தான இது தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து போட்டால் செம்மையாக இருக்கும். யார் யாரா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.